வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் நம்பர் 9 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஒர்க் ஷீட் நம்பர் 9 பார்க்கலாம். ஒர்க் ஷீட் நம்பர் 9 கிராமர் அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அட்ஜெக்டிவ் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அ டிஸ்கிரைபிங் வேர்ட். இட் குவாலிஃபைஸ் த நவுன். ஒரு நவுனை பற்றி குவாலிஃபை பண்ணுறது தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நவுனுடைய தன்மை சொல்கிறது. டால், ஷார்ட், லாங், ஹெவி, பியூட்டிஃபுல், அக்லி, ப்ரிட்டி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து we are telling it as adjectives. Roman number 1ல underline and write the adjectives in the blanks given below கொடுத்துருக்காங்க. Some words are given. Totally 7 words are given. இந்த 7 wordsல எது adjectivesோ அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதுனா போதும். First one good. Good அப்படின்றது adjectiveா இல்லையா? Yes, it is adjective. So we can underline it and you have to write it in this blank. And think அப்படின்னா யோசிக்கிறது. அது adjective ஆகுமா? No. So அதை நம்ம விட்டுறலாம். Beautiful அப்படின்றது it's adjective. Tall is also an adjective. Appreciation is not an adjective. அதனால நம்ம விட்டுறலாம். Smart அப்படின்றதும் adjective. Flower அப்படின்றது it's not adjective. So totally there are 4 adjectives in these words. So you have to copy down all these words in this blanks, right? Question number 2. Underline the adjective in each sentence, then write the noun it describes in the blank. Question A பார்த்தீங்கன்னா the painting was beautiful அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது அட்ஜெக்டிவோ அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம். Then write the noun it describes in the blanks. இந்த பிளாங்க்கில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எது வந்து இந்த இடத்துல நவுன் அப்படிங்கிறத எடுத்து எழுதுகிறோம். அண்டர்லைன் பண்ணியாச்சு, அட்ஜெக்டிவை அண்டர்லைன் பண்ணியாச்சு. நவுன் அப்படின்னா என்னென்னா இதில் இருக்கக்கூடிய நவுன் அதை எடுத்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த சென்டென்ஸில் த பெயிண்டிங் அப்படின்றது வந்து நவுன். ஸோ we are writing it in this blank. In second sentence, my lazy friend fell asleep in the class. இதில் வந்து எது அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா லேசி அப்படின்றது அட்ஜெக்டிவ். இதில் வந்து என்ன நவுன் இருக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட் அப்படின்றது நவுன். அண்ட் கிளாஸ் ரெண்டு நவுன் இருக்குது. ஃப்ரெண்ட் அண்ட் கிளாஸ் போத் ஆர் நவுன். பட் இந்த இடத்துல வந்து இது வந்து எது நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா ஃப்ரெண்டை தான் வந்து லேசின்னு சொல்லியிருக்காங்க, கிளாஸை சொல்லலை இல்லைங்களா? ஸோ வி ஷுட் நாட் ரைட் திஸ் அண்ட் கிளாஸ் அப்படின்றது எழுத தேவையில்லை. ஃப்ரெண்ட் அப்படின்றது மட்டும் எழுதுனா போதும். தேர்ட் சென்டென்ஸ், ஹவு டஸ் மை நியூ ட்ரெஸ் லுக். ஹவு டஸ் மை நியூ ட்ரெஸ் இதில் வந்து எது அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்றது அட்ஜெக்டிவ். நவுன் அப்படின்றது வந்து எதை வந்து நம்ம நியூன்னு சொல்லியிருக்கோம், ட்ரெஸ்ஸஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இட் குவாலிஃபைஸ் த ட்ரெஸ். ஸோ ட்ரெஸ் அப்படின்றது வந்து நவுன். ஓகே. தென் கொஷின் நம்பர் 3. கம்ப்ளீட் த சென்டென்சஸ் பிலோ வித் அட்ஜெக்டிவ்ஸ் ஃப்ரம் த வேர்ட் blank. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 வேர்ட்ஸை வந்து நம்ம இதில் வந்து எடுத்து மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் டிஃபிகல்ட் அப்படின்னு இருக்குது. டிஃபிகல்ட் அப்படின்னா கடினமான, ஹார்ட் அப்படின்னாலும் கடினமான, ஸ்லோ அப்படின்னா மெதுவான, ஸ்கேரி அப்படின்னா பயப்படக்கூடிய, சாஃப்ட்னா மென்மையான, ஃபாஸ்ட் வேகமான. ஸோ ஃபஸ்ட் கொஷின், த டோஸ்ட் வாஸ் ஸோ டேஷ் ஐ குட் பேர்லி ஈட் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோஸ்ட், நான் ஒரு ப்ரெட்டை வந்து எடுக்கிறேன், அந்த ப்ரெட் வந்து ரொம்ப எப்படி இருக்குது, எதனால் என்னால் அதை வந்து சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவோம், ஹார்ட் இல்லைங்களா? இந்த ப்ரெட் டோஸ்ட் வாஸ் ஸோ ஹார்ட். நம்பர் 2, ஐ சா அ டேஷ் மூவி. என்ன மூவி பார்ப்போம்? ஸ்கேரி மூவி. தேர்ட் கொஷின், ஐ ஃபெயில் த டெஸ்ட் பிகாஸ் இட் வாஸ் டூ. டெஸ்ட் வந்து ஒன்றா ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவோம், இல்லைனா ஈஸி அப்படின்றதுனுடைய ஆப்போசிட் வேர்ட் பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட். The tortoise is an animal that is tortoise. உங்களுக்கே தெரியும் எப்படி போகும், ஃபாஸ்ட்டாக போகுமா ஸ்லோவாக போகுமா? எஸ், இட் இஸ் ஸ்லோ. Question number 4. Rewrite the sentences using the antonym to the underlined adjectives. Question A, the house is dirty. அதாவது என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு எது அட்ஜெக்டிவோ அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கணும்.
Then we have to write antonyms. Antonymsனா opposites வந்து நம்ம எழுதணும். The house is dirty. இந்த சென்டென்ஸில் dirty அப்படின்றது adjective. Dirty உடைய opposite word அழுக்கா இருக்குது அப்படின்றதுக்கு we can say clean. The house is clean. Second sentence, the child is happy. Happy அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறது. So we can write the child is sad. Sentence 3, the painting is costly. Costly na விலை மதிப்பா இருக்கிறது, ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கு. So we can write the painting is cheap. விலை கம்மியா இருக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல cheap அப்படின்ற ஒரு வேர்ட் நம்ம போடுறோம். Question 5. Underline the adjectives in the following passage and rewrite the passage using the opposite of the underlined adjectives. So at first நம்ம என்ன பண்ணணும்னா எது adjectiveோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து underline பண்ணிக்கலாம். Sahitya is a small girl. In the sentence small அப்படின்றது adjective. She lives in a white house. White அப்படின்றது adjective. She is tall and thin. Tall, thin. She has black hair. Black is adjective. And small eyes, small is adjective. Everyone says that she is very talkative. Talkative அப்படினா எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறது. So இது எல்லாமே வந்து நமக்கு adjectives. Now what we have to do is in the sentence, in the paragraph, it should be written in opposite forms. இந்த adjectives எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா opposite formsல எழுத போறோம். இதுக்கான ஆன்சர் நம்ம எழுதியாச்சு. லெட்ஸ் see. Sahitya is a big girl. Small girl னு கொடுத்திருக்காங்க இல்லையா. opposite for small is big. She lives in a black house. அங்க பாத்தீங்கன்னா she lives in a white house னு இருக்கு. So opposite for white is black. She is short and thick. அங்க வந்து she is tall and thin இருக்கு. Opposite for tall is short and thin is thick. அங்க மேல வந்து she has black hair னு இருக்கு. So she has white hair னு எழுதியிருக்கோம். And small eyes, inga vandu big eyes அப்படினு எழுதியிருக்கோம். There everyone says that she is very talkative. Opposite for talkative is quiet. So everyone says that she is very quiet. Roman number 6, fill in the blanks by choosing appropriate adjectives given in the brackets to complete the dialogue. Yalini, Karthik ரெண்டு பேர் பேசுற மாதிரி கொடுத்திருக்காங்க. I like this dash table. Let's buy it for our new house. Round table அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். கார்த்திக் வந்து சொல்கிறாரு, I prefer the rectangular table. We can invite more people to dinner if we buy that one. Then Yalini, shall we buy a coffee table? Yes, dash coffee table over there looks nice. Triangular. எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர்ன்ற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு we can easily opt the option. யாழினி வந்து சொல்கிறாங்க, why don't we take the square coffee table instead? I don't think a triangular one look nice in our sitting room. Karthik, okay, what about these purple chairs? I really like them. Yalini, okay, purple is my favorite color. Come, let's go for billing. Karthik, okay. எப்படி நம்ம இதை ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் we have chosen this. Rearrange the given words to make a meaningful sentence. Question number 7. இதில் 2 over pink there my or sweaters அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா my அப்படின்ற வேர்டு வராது, எடுத்துடலாம். There are 2 pink over sweaters. Question 8. Frame 2 sentences based on the picture below using the given noun. ராஜா சோமுன்னு 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாவே தெரியுது ராஜா இஸ் வெரி ஹாப்பி அண்ட் சோமு இஸ் சேட். ஸோ அப்படியே நம்ம எழுதிக்கலாம், ராஜா இஸ் ஹாப்பி, சோமு இஸ் சேட். Question number 9. Write a synonym adjective for the following adjectives with the help of a dictionary. First one, costly, expensive கொடுத்துருக்காங்க. அதுக்கான 3 adjectives பார்த்தீங்கன்னா costly, dear, exorbitant. Old, mature, aged, senior. Humorous, witty, hilarious, comical. Like that, funny, amusing, humorous, comical. Okay, you can copy this. And then question number 10. Frame a sentence using any one of the adjectives given below. Already 3 adjectives are given. இதில் நம்ம வந்து இந்த 3ல ஏதாவது ஒன்று வச்சு we can write sentence. நான் வந்து செகண்ட் ஒன்று எழுதியிருக்கேன், கம்ஃபர்டபுள் அப்படின்னா ரொம்ப வசதியான. This sofa is comfortable to sit. That's all.
worksheet number 9 gets over. Very simple worksheet. I will see you in the next worksheet. Bye.